Hello friends, welcome to mahikitchentamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா சட்னி செய்யக்கூடிய ரவா புட்டு தாங்க செய்ய போறோம். இந்த புட்டு செய்யிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் இருந்தா போதும் ஈஸியா செஞ்சு கொடுத்துடலாம். இந்த புட்டு எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. ரவா புட்டு செய்யிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ரவா எடுத்துர்க்கேன். இந்த ரவா பாத்தீங்கன்னா நான் டபுள் ரோஸ்டர் ரவாங்கிறதுனால நான் அப்படியே சேர்த்திருக்கேன். உங்களுக்கு நார்மல் ரவா வரஞ்சினா லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக கலந்து விடுங்க. அடுத்ததாக நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பூ சேர்த்துட்டு ரவா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த தேங்காய் பூவை ரவா கூட மிக்ஸ் பண்ணி நம்ம வேக வச்சு புட்டு செய்யும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கசஞ்சு விட்டுக்குங்க. அடுத்ததாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா பசஞ்சு எடுத்துக்கணும். இதோட பதம்னு பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சோம் அப்படின்னா பிடிப்படணும். இப்படி கையால் உதுத்து விட்டோம் அப்படின்னா உதிர்ந்து வரணும். அந்த லெவலுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 hour அப்படியே ஊறினுச்சுன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கொஞ்சம் உதிரியாகவும் இருக்கும். நம்ம 1/2 hour கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 hour ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வந்து உதிரியாக இருக்குது. இப்படி பிடிச்சாலும் நல்லா பிடிப்படுது, உதிர்த்து விட்டாலும் உதிர்ந்து வருது. அவ்வளோதாங்க. இப்போ அடுத்தா நம்ம இட்லி தட்டில் சேர்த்து நம்ம வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை இட்லி தட்டில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இட்லி பானையில் வந்து ஆல்ரெடி வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அந்த மாவை மிக்ஸ் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த துணியை வந்து எல்லா பக்கமும் நல்லா கவர் பண்ணி விட்டுடுங்க. இப்படி கவர் பண்ணி செய்யும்போது புட்டு சீக்கிரமாக வெந்துடும், நமக்கு வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ வந்து எல்லா பக்கமும் கவர் ஆகிடுச்சிங்க. நம்ம இட்லி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த தேங்காயோட வெந்து வரும்போது வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. புட்டு வந்து சூப்பராகவே வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இது மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது கொட்டும்போது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா கரெக்டாகிடும். இப்போ மாவு சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய், அது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்து நம்ம வந்து புட்டு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது கூடவே வந்து 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதில் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா வெல்லத்தை பாகு பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. வீட்டில் ரவா இருந்தால் போதுங்க, ஈஸியாக அந்த டிஷ்ஷை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.